இந்த வருஷத்துக்கான டாடா ஐபிஎல் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து வர மார்ச் 22ஆம் தேதி வந்து சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் பிளேயர்ஸ் எல்லாரும் வந்து கொண்டுட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் ப்ராக்டிஸும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து டிக்கெட் சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணல. மற்ற ஸ்டேடியத்தில் மற்ற மேட்சுக்கு எல்லாத்துக்கும் டிக்கெட் சேல்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கே இன்னும் டிக்கெட் சேல் பண்ணல. அதுக்கு முன்னாடி வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸை வந்து விட்டுருக்காங்க. அது என்னன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷம் வந்து சென்னையில் நடக்க போகிற எல்லா மேட்ச்க்குமே டிக்கெட்டை வந்து நாங்கள் கவுண்டரில் எதுவுமே கொடுக்க போவதே இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் இதுக்கு முன்னாடி வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கவுண்டரில் தான் வந்து டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வந்து கட்டுப்படுத்தவே முடியல. போலீஸாலையும் கட்டுப்படுத்த முடியல. இவங்களும் வந்து ஒரு மேஜராக 2 கவுண்டர் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது டிக்கெட் வந்து இப்போது நாளைக்கு வந்து கொடுக்குறாங்க. 1 2 3 நாள் இருக்குது அந்த மேட்ச்சுக்கு. இப்போ நாளைக்கு காலையில் வழங்க போகிறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து கூட்டம் எப்படி வருதுன்னா, நைட்டுலேருந்து, அதாவது இப்போது நாளைக்கு காலையில் டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கே போய் வெயிட் பண்ண உக்காந்துடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து போய் உக்காந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உமன்ஸும் இருக்காங்க. இதில் நைட்டும் போயிடுறாங்க. அவங்க போயிட்டு அவங்களும் இருக்காங்க. போலீஸ் வந்து இவங்களுக்கும் பாதுகாப்பு வந்து கொடுக்க முடியல. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நிறையா பேர் வந்து பேட்டியிலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் வந்து நிறையா வயசான பாட்டி, ஒரு 60 வயசு 45 வயசு லேடிலாம் வந்து இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து அவங்கள்ட்ட பேட்டி எடுத்து கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் டிக்கெட் வாங்க போகிறீங்கன்னு கேட்டால், ஆமாம் டிக்கெட் வாங்க போகிறேன். எந்த மேட்ச்சுக்கு எந்த மேட்ச்சுக்கு வந்து எந்தெந்த டீமுக்கு வந்து மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆந்திராவுக்கும் மும்பைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிறைய பேர் ஃபுட்பால் மேட்ச்சு பார்க்குறதுக்கு நாங்கள் டிக்கெட் வாங்குகிறோம் அப்படி என்னன்னே தெரியாமல் அவங்க டிக்கெட் வாங்குறதுக்கு க்யூவில் நிற்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து பேசிக்கிறது என்னென்னா, அவங்க வந்து இந்த மாதிரி வந்து டிக்கெட் வாங்குறாங்க. வாங்கி வந்து இப்போது 1500 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குறாங்கன்னா அதை 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு 2500 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா அதை ஒரு 5000 ரூபாய்க்கு, ஒரு ஆளுக்கு வந்து அங்கே 2 டிக்கெட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. வாங்கி அதை அவங்க போய் பார்க்க மாட்றாங்க யாருமே. ஆனால் வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து பிளாக்ல வித்துடுறாங்க. அண்ட் தென் வந்து நிறைய ரசிகர்களுக்கு அதனால் வந்து டிக்கெட் யார் மேட்ச் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு டிக்கெட்டே வந்து கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போது ஆன்லைனில் புக்கிங் பண்ணணும் அப்படின்னாலும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆன்லைனில் இப்போ டேட் வந்து இப்போது நாளைக்கு டிக்கெட் விட போகிறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும், எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடும். இருந்தாலுமே அவங்க வந்து எல்லா டிக்கெட்டையும் ஃபேன்ஸுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களாலையும் கொடுக்க முடியாது. அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப்பு அவங்க சிஎஸ்கே டீமுக்கு வந்து எந்தெந்த ஸ்பான்சர்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் போலீஸ் அண்டு அரசியல்வாதிங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து சேல் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக நம்ம இப்போ ஒரு மூவி டிக்கெட்டை வந்து புக் பண்ணுறதுக்கு போனாலுமே சரி, ஒரு பெரிய படம் வருது, ஏதாவது ஒரு படம், ரஜினி படம் இல்லை கமல் சார் படம், யார் வந்தாலுமே சரி, அவங்க படம் வரும்போது இப்போது நாளைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா 2-3 நாளைக்கு முன்னாடியே டிக்கெட் வந்து விட்டுருவாங்க ஆன்லைனில். அப்படி விடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2-3 மணி நேரத்துலேயே, அதில் மூவிஸு ஓகே, ஒரு 2 மணி 3 நேரத்துலேயே வந்து டிக்கெட்ஸ் எல்லாமே சேல் ஆகிடும். ஆனால் இது அப்படி கிடையாது. 5 நிமிஷம் தான் ஓப்பனில் இருக்குது. அதுக்குள்ளே வந்து எல்லா கவுண்டரும் வந்து சேல்ஸ் ஆகிடுது. எல்லா இடமும் வந்து புக் ஆகிடுது, சேல்ஸ் ஆகிடுது. அதனால் வந்து டிக்கெட்டும் கிடைக்க மாட்டேது. இதில் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து 2 டிக்கெட் மட்டும்தான் வந்து புக் பண்ணவே முடியும். அதுவும் எப்படி எதில் விடுவாங்க அப்படின்னா, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் மட்டும்தான் போய் நீங்கள் டிக்கெட்டை வந்து சிஎஸ்கே மேட்ச் பார்க்கணும் அப்படின்னா அதில் மட்டும்தான் போய் புக் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் தென் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருப்பீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் இந்த கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்தது? நேரில் போய் டிக்கெட் வாங்கினது கிடைச்சிதா, கிடைக்கலையா? இல்லை ஸ்டேடியமில் பார்க்குற வியூ எப்படி இருக்குது? அந்த மொமெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே உட்காந்து பார்த்துருக்கலாமா? நிறைய பேர் வந்து சந்தித்திருப்பீங்க. இக்கட்டான சூழலாம், இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ அடி வாங்கி இவ்வளோ நேரம் நம்ம காத்திருந்து டிக்கெட் வாங்கணுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. அப்படி இருந்தாலும் நம்ம தலை தோனிக்காக நம்ம வந்து பார்த்தே ஆகணும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை
அவரோட லாஸ்ட் ஐபிஎல்லாக இருக்கும்ட்டு போன வருஷம் நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் இந்த வருஷமும் அதை பற்றி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் லாஸ்ட் ஐபிஎல்லாக இருக்கும். லாங் ஹேர் ஸ்டைல் வந்து வச்சுருக்காரு. 2007 வந்து எப்படி வேர்ல்டு கப் அடிக்கும்போது அவர் ஹேர் ஸ்டைல் லாங் ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தாரோ அதே போல் தான் வச்சுருக்காரு. ஸோ அதனால் வந்து இது லாஸ்ட் ஐபிஎல்லாக இருக்குது, அவருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படின்றதுனால இந்த வருஷம் வந்து க்ரௌட் எங்கே போனாலுமே சரி, சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டில் மட்டும் கிடையாது, எங்கே போனாலுமே சிஎஸ்கே டீமுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கும். அது மட்டும் அந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக தான். யாருக்காகனா தலை தோனிக்காக மட்டும்தான் வந்து ரசிகர்கள் அந்தளவுக்கு வருவாங்க. ஸோ சிஎஸ்கேல வந்து ரசிகர்களுக்கு டிக்கெட் அந்தளவுக்கு கிடைக்குமா அப்படின்றது கேட்டால், கரெக்டாக பேசிக்கான விலையில் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு வந்து மற்ற மேட்ச்சுக்கு மற்ற டீம்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் பார்த்து கேகேஆர் ஆர்சிபி இப்போது மும்பை வெர்சஸ் ஜிடிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டிக்கெட் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா தான் இருக்குது. அது புக் மை டிக்கெட், புக் மை ஷோ, பேடிஎம் இன்சைடர் இது போன்ற ஆப்லலாம் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க அஃபிஷியலாகவே விட்டாங்க. பட் ஆனால் சிஎஸ்கே டீமுக்கு மட்டும் நம்ம சென்னை ஹோம் கிரவுண்டில் நடக்குது அப்படின்னா சிஎஸ்கே வெப்சைட் மேனேஜ்மெண்ட்டில் போனால் மட்டும்தான் வந்து நம்மளால் அந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ணவே முடியுது. இவங்க வந்து கம்மி பண்ணி தரலாமே, ஏன் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து தெரியல. ஆடியன்ஸ் அதிகமாக வராங்க, நம்ம இது மூலிமா வியாபாரம் பார்த்தாகணுமா அப்படின்றதும் ஒரு நோக்கமாக இருக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இது தோனிக்கு லாஸ்ட் ஐபிஎல்லாக இருக்குமா? இந்த வருஷம் யார் கோப்பையை வின் பண்ணுவாங்க? சிஎஸ்கே மறுபடியும் லிஃப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இல்லை ஆர்சிபி கப்பை வந்து வின் பண்ண சான்சஸ் இருக்கா? அண்ட் தென் இந்த வருஷம் யார் யாரெல்லாம் வந்து குவாலிஃபை ஆவாங்க? ஃபர்ஸ்ட் 4 பிளேஸ் டீம் யார் குவாலிஃபை ஆவாங்க? யார் எமர்ஜிங் பிளேயர் அவார்ட், பர்பிள் அவார்ட் அண்ட் ஆரஞ்ச் கேப் யார் வாங்குவாங்க? அண்ட் தென் லாஸ்ட் இடத்த வந்து யார் பிடிப்பாங்க? மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக யார் இருப்பாங்க அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.